வணக்கம். நான் பிரேமா சுரேந்திரன். கதை சொல்லவா பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கதை பகுதிக்கு செல்வோமா? வட இந்தியாவுல ஒரு காட்டுப்பகுதி இருக்குது. அந்த காட்டுப்பகுதியில ஒரு பழங்குடியின மக்கள் கூட்டம் வாழ்ந்து வர்றாங்க. அவங்க கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் தெரியுமா? அவங்க வீட்டுல 15 வயசான ஒரு பையன் இருந்தா அப்படின்னா அவனை ஒரு சாயங்கால நேரம் என்ன பண்ணுவாங்க, காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய பாறையோட பக்கத்துல கொண்டு போவாங்க. கொண்டு போய் அவனோட கண்ணை கட்டிடுவாங்க. கட்டிட்டு அந்த பாறை மேல அவனை உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சுட்டு எல்லாரும் திரும்பி அவங்களோட இருப்பிடத்துக்கு வந்துருவாங்க. காலையில சூரிய உதயம் ஆன கடைசியில அந்த பையன் கண்ணில் கட்டி இருக்கிற அந்த கைத்தை அவுத்துட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு வரணும். அப்படி வந்தாதான் அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பையனை நல்ல வீரன் அப்படின்னு ஏத்துக்குவாங்க. இப்படிதான் அவங்களோட பழக்கம் இருந்தது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராத்திரி என்ன நடந்தது அப்படிங்கறத யாருகிட்டயுமே அவன் சொல்லக்கூடாது. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படிதான் அந்த கூட்டத்துல இருக்கிற தாமு அப்படிங்கிற பையனுக்கு 15 வயசு ஆகுது. அப்போ அந்த கூட்ட தலைவர் சொல்றாரு, தாமுவுக்கு 15 வயசு ஆயிருச்சு, நாளைக்கு நம்ம தாமுவை பாறைகிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. சொன்னா தாமுக்கு மனசுக்குள்ள பயங்கர பயம். அவன் அவங்க அப்பாட்ட கேக்குறான், அப்பா, காட்டுக்குள்ள நிறைய மிருகங்கள் எல்லாம் இருக்குதே, என்னையா ஏதாவது கடிச்சிருமா அப்படின்னு கேக்குறான். கேட்ட உடனே அவங்க அப்பா சொல்றாரு, எந்த நேரத்திலயுமே நான் உன்ற கூட இருக்கிறேனே நீ நினைச்சுக்கோ, உனக்கு பயமே வராது அப்படின்னு சொல்றாரு. தாமுவும் தன்னோட அப்பா தன் கூடயே இருக்கிறதா நினைச்சுக்கிறான். மறுநாள் சாயங்காலம் என்ன பண்றாங்க, இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கொட்டும் பாட்டும் எல்லாம் ஆயி என்ன பண்றாங்க, அந்த பாறை பக்கத்துல போறாங்க. போய் அந்த பாறையில தாமுவை ஏத்தி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு ஒரு கயிறு எடுத்து அவனோட கண்ணுல கட்டுறாங்க. கட்டுன உடனே என்ன ஆயிடுச்சு, தாமுக்கு எதையுமே பார்க்க முடியல. ஐயோ, என்ன இருட்டா இருக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துடுறான். அவங்க அப்பா அவனை தொட்டு, தாமு, எப்பவுமே நான் உங்க கூட இருக்கிறேன்னு நீ நினைச்சுக்கணும், சரியா, தைரியமா இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்றாரு. தாமுவும் சரி அப்பா அப்படின்னு சொல்றான். அந்த கூட்டத்துல இருந்தவங்க எல்லாருமே அவங்களோட இருப்பிடத்துக்கு போயிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ராத்திரி ஆயிட்டு இருக்குது. தாமுவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வந்துட்டு இருக்குது. எங்கேயோ ஒரு மூலையில அப்படின்னு ஒரு நரி ஊள போடுது. எங்கேயோ ஒரு இடத்துல குருவிகள்லாம் சத்தம் போடுது. ஓ, என்னமோ ஒரு பெரிய மிருகம் என்னை பார்த்து வருது, அதனாலதான் இந்த மிருகங்கள் எல்லாம், இந்த பறவைகள் எல்லாம் சத்தம் போடுதோ அப்படின்னு தாமு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அவனுக்கு ரொம்ப பயமா இருக்குது. இருட்டுல என்னென்னமோ சத்தம் கேக்குது. இருந்தாலும் அவன் அவங்க அப்பா சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறான். அவங்க அப்பா என்ன சொன்னாரு, எந்த நேரத்திலயுமே நான் உன்ற கூட தான் இருப்பேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு இல்லையா. அதையவே நினைச்சுக்கிறா. தன்னோட அப்பா தன் கூட இருக்கிறதாவே நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா தைரியம் பட்டு அவன் உட்கார்றதுக்கு ஆரம்பிச்சுட்டான். என்ன வந்தாலும் நம்ம இதைய எதிர்கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அமைதியா உட்கார்ந்து ஒவ்வொரு சத்தத்தையா கவனிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அவனோட ராத்திரி முடிஞ்சு சூரிய உதயமும் ஆயிருது. அவனோட உடம்புல சூரிய வெளிச்சம் பட்ட உடனே அவனுக்கு தெரிஞ்சிருது, நேரம் வெடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருது. என்ன பண்றான், அவன் கண்ணுல கட்டி இருந்த அந்த கைத்தை அப்படியே எடுக்கிறான். எடுத்து பார்த்தா இவன் உட்கார்ந்து இருந்த பாறைக்கு அந்த பக்கம் ஒரு பாறையில அவங்க அப்பா இவனையவே பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இவனுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறான். அவங்க அப்பா சொல்றாரு, ரொம்ப பயந்துட்டியா தாமு அப்படின்னு கேக்குறாரு.
அப்போ தாமு சொல்றா, அப்பா நீங்க என் கூட இருக்கிறதாவே நான் நினைச்சுக்கிட்டேன், அதனால நான் பயப்படவே இல்லப்பா அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பா சொல்றாரு, எந்த நிமிஷத்துலயும் நான் உன் கூட இருக்கிறதாவே நீ நினைச்சுக்கோ, அப்ப உனக்கு நல்ல தைரியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. அந்த பழங்குடியின மக்கள் தங்களோட பசங்களை இப்படிதான் வீரமா பழக்கப்படுத்தினாங்க. அதனாலதான் இந்த ரகசியத்தை யாருகிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அப்படிதான் தாமு அந்த பழங்குடியின மக்களோட கூட்டத்துல ஒரு நல்ல வீரன் அப்படின்னு பேர் எடுக்கிறான். இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவுல வித்தியாசமான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.